ஆன்மீக உலகம் நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்களுடைய பாடல்கள் குறித்து நம்ம வாரந்தோறும் பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த வாரத்திலையும் இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு சுருக்கமா பார்க்கலாம். அறிவுள்ளவர்களும் இறை ஞானம் பெற்றவர்களும் இறைவனை எங்கேயும் வெளியில தேடிக்கிட்டு போக மாட்டாங்க. இங்க இருக்கான் அங்க இருக்கான்னு எல்லாம் விவாதம் பண்ண மாட்டாங்க. அவன் இருக்கிற இடம் தேடி அலைய மாட்டாங்க. அப்படின்றது தான் சித்தர்களுடைய பொதுவான கொள்கையா இருக்கு. பொதுவாக அங்கெங்கனாதபடி எங்கும் நிறைந்திருப்பார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கு அங்கு இல்லாதபடி எங்கும் நிறைந்தவர் ஆண்டவன் அப்படின்றாங்க. அந்த கருத்தையும் அவர்கள் ஏற்கவில்லை. சரி, நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார், நம்ம எல்லார்கிட்டையும் இறை அருள் இருக்குது அப்படின்றதையும் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் இறைவன் எங்கே இருக்கிறான்? இறைவன் நம்மை விட்டு வெகு தொலைவாக இருக்கிறான் என்று சில பேர் சொல்லுவார்கள். நாம் தேடி சென்றால் அவன் கைலாசத்தில் குடியிருக்கிறான், வைகுண்டத்தில் இருக்கிறான் என்று சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சில புராணங்கள் இதிகாசங்கள் குறிப்பிடுகிறது. அந்த மாதிரியும் இல்லை. அதே சமயத்துல தேடுகின்ற வழிமுறைகள் சில பேர் சொல்லி இருக்கிறாங்க. தியானம், தவம், மூக்கு நுனியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து பசி தாகத்தோடு தவம் பண்ணு அப்படின்னு சொல்றதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் மீண்டும் கேட்கிறோம், இறைவன் எங்க இருக்கிறான்? அப்ப சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்கேயோ தேடி போகணுமா? இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்றதையும் அவங்க ஏத்துக்கல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் நிறைந்து எல்லா பொருட்களிலும் நிறைந்திருக்கிறார் என்ற கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உலகத்துக்கு அப்பால் இருக்கிறார்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறார், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற கோள்களிலும் இருக்கிறார் இறைவன் என்ற கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படியானால் இறைவன் யார்? இறைவன் எங்கு இருக்கிறான் என்ற ஒரு கருத்து தான் மேலோங்கி நிற்கிறது. இறைவன் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான் என்பதுதான் முடிவான கருத்தாக வருகிறது. எங்கும் இருக்கிறான் இறைவன் என்றான், எல்லா மனிதர்களிடம் இருக்கிறான், அதாவது நம்மிலும் இருக்கிறான். நம்மில் இருந்தால் எதிரில் நம்மோடு இருப்பவர்கள், நமக்கு எதிரியாக இருப்பவர்களிடம் இறைவன் இருக்கிறான். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படி என்றால் எப்படி அவனை உணர்வது? இறைத்தன்மை பெற்றவர்களுடைய தன்மை என்ன, கருத்து என்ன, அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குது. அதாவது இறைத்தன்மை மேலோங்கி இருத்தல் என்றால் இறைவன் இருப்பதை, தனக்குள் இருப்பதை உணர்ந்தவர்கள் இறைத்தன்மை பெற்றவர்கள். அவர்கள் யாரிடத்திலும் விவாதம் செய்ய மாட்டார்கள், கோபம் கொள்ள மாட்டார்கள், நயவஞ்சகம் புரிய மாட்டார்கள், யாரையும் பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். சக மனிதர்களை, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நேசிப்பார்கள். ஒருவருக்கு ஏதேனும் உதவி தேவைப்படுகிறது என்றால் உடனே ஓடி சென்று உதவி புரிவார்கள். அன்னைக்கு இவன் என்ன திட்டினானே, இவனுக்கு நான் ஏன் செய்யணும், பழிக்கு பழி வாங்கணும், அந்த கருத்தெல்லாம் இறைத்தன்மை கிடையாது. இதற்கு அப்பாற்பட்டு எவ்வுயிரும் தம்முயிர் போல் நேசிப்பவர்கள் தான் இறைத்தன்மை பெற்றவர்கள். இப்படி ஒண்ணுக்கொன்னு அது இல்லை இது இல்லைன்னு சொன்னா எல்லாமே கருத்துக்கள் முரண்பாடு அடைகிற மாதிரி ஒரு தோற்றம் வரும். ஆனா சித்தர்கள் தெளிவா இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் ஆன்மீக நாட்டம்ன்றது எல்லாருக்கும் தேவையில்லை, வராது. அவங்க ஆன்மீகவாதிகள்ன்றது பிறவியிலே வரணும். பல பிறவிகள்ல ஞானம் சிறிது சிறிதாக, அதாவது ஒரு பிறவியிலையும் பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே வரும். ஒரு பிறவியில கம்ப்ளீட்டா பிரம்மச்சரிய வாழ்க்கையே வரும். அதுல இருந்து ஒரு 2-3 பிறவி பிரம்மச்சரியமாவே தொடரும். ஆன்மீக பலன் அதிகமாகிட்டே வரும். அதெல்லாம் படிப்படியா தான் சித்தர் நிலைக்கு வர்றாங்க. அவங்களுக்கே உரிய சில வழிமுறைகள் இருக்குது. அது பாமரனுக்கு எடுபடாது. அதனாலதான் அவங்க எதுவுமே சொல்றதில்லை. ஆனால் இன்றைய பாமரர்கள் என்ன பண்றாங்க? சித்தர் கோயில்கள் அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, ஜீவ சமாதிக்கு சுத்தினேன், நான் கோயிலுக்கு போறேன், தியானம் பண்றேன், தவம் பண்றேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் அவங்க ஆதரிக்கல. இறைவனை தேடுறியா, நீ கோயிலுக்கு போறியா, நீ சாமி கும்பிட்டியா, அதோட முடிச்சுக்க. உன்னுடைய கடமைகள் செய், கடமைகள்ல இருந்து தவறாது. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி நீ ஆன்மீகத்தை தேடுறேன்னு ஓடாத. சக மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொசைட்டில அந்யோன்யமா வாழுங்க. சமுதாயத்துல எல்லாருமே ஒரு அங்கம்தான். நீங்க எப்படி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறீங்களோ, உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன், அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை முக்கியம். அப்போ உங்களால என்ன பிரயோஜனம்? அதுதான் அவங்களுடைய கேள்வி.
மற்றவங்களுக்கு உன்னால என்ன நன்மை, இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன செய்தாய் அப்படின்னு வரும்போது என் எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கணும்ன்றது முதல்ல நினைக்கணும். நீ எப்படி குடும்பத்துல உன் மனைவி மக்கள் அப்படின்னு நினைக்கிறாயோ அதே அன்பு பரிமாற்றத்தை அடுத்தவங்கள்ட்டையும் காட்டு. எதிர் வீட்டுக்காரனுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறதுக்கு நீ முதல்ல ஆளா நிக்கணும். அவங்க பார்த்துக்குவாங்க, எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சுன்னு போகக்கூடாது. இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் உபகாரத்தோடு வாழ்வதுதான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். இதை எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்க முடியும்? ஏன்னா நம்ம குடும்ப தேவைக்காக பொருளாதாரம் ஈட்டுகின்ற நிலையில கட்டாயம் இருக்குது. எவ்வளோ பேர் நம்ம வீட்டில் வந்து பேங்க் பேலன்ஸ் வசதியோடு இருக்காங்க, மாதம் மாதம் சம்பளம் வாங்கினா தான் குடும்பம் நடத்த முடியும்னு இருக்குது. அது ஒரு நாளைக்கு லீவு போடணும்னா ஒரு வாரம் முன்னே அப்ளை பண்ணிட்டு மேனேஜர்கிட்ட பல்ல காட்டி பறக்க முடிச்சு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நிலைமை. எதிர் வீட்டுக்காரனுக்கு நான் ஓடினா பேங்க்ல ஆஃபீஸில் யார் பதில் சொல்றது, யார் பாட்டு வாங்கிறது அப்படின்ற ஒரு நிலைமை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை எந்திரத்தனமாக மாறிவிட்டது. அது நம்ம கையில் இல்லை. நம்மளுடைய சூழ்நிலை, சந்தர்ப்பம், சம்பாதிச்சே ஆகணும், வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம். காலையில் எழுந்திரிக்கிறோம், கொஞ்ச நேரம் பேப்பர் பார்க்குறோம், அதுவும் பேப்பரை வந்து மேலோட்டமாக தான் பார்க்குறோம். பிரட்டிட்டு குளிக்கிறோம், டிஃபன் சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம். அங்கே வேலையில் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள். ஏண்டா இந்த வேலை செய்கிறோம், விடவும் முடியல, தொடரவும் முடியலன்ற ஒரு மாதிரி பல பேருடைய வேலைகள் இருக்குது. பல பேர் வந்து இதை விட்டுட்டு வேற இடத்துக்கு மாறிடலாமா அப்படின்னும் போது ஒரு பயம், வேற வேலை எப்படி இருக்குமோ அப்படின்னு. இந்த சூழ்நிலையில வேலை பார்த்துட்டு மாலையில களைப்போட வீட்டுக்கு வர்றோம். 2 வீலர் வச்சிருக்கிறவங்க, 4 வீலர் வச்சிருக்கிறவங்க எப்படியோ வர்றாங்க. அவங்க இந்த டிராஃபிக்ல வண்டி ஓட்டுறதுக்கு களைப்பாகிறாங்க. பஸ்ஸில் வர்றவங்க இந்த கூட்ட நெரிசல்ல பயங்கர களைப்போட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போதே வீட்டுக்கு தேவையானது மனைவி அவங்க அது இல்லை இது இல்லைன்றது சமாளித்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு டிவி பார்த்து படுத்து மறுநாள் காலையில் எழுந்து மீண்டும் குளித்து பேப்பர் படித்து வேலைக்கு போகிறது. இது ஒரு எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை. இதிலிருந்து மீளவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அன்பு, பாசம், சிரிப்பு, நகைச்சுவை இதெல்லாம் வந்து இரக்கம் இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். பல பேர் முகத்துல வந்து ஜோக்கு அடிச்சாலும் சிரிப்பே வர்றதில்லை. என்ன உண்மையான சிரிப்பு ஜோக்கு தான். அதை வந்து சுத்தி 10 பேர் சிரிப்பாங்க. ஆனா இந்த சில பேர் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு புன்னகை பண்றதோடு நிறுத்திக்குவாங்க. காரணம் உள்ளுக்குள்ளார அவ்வளவு அழுத்தம், மன அழுத்தம். அது காரணம் வாழ்க்கை முறை. இந்த சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எதிர் வீட்டுக்காரனுக்கு வந்து உதவி செய்ய போய் நான் எங்க இருந்து செயல்படுறது? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறது எப்படி? என் வருமானம் எனக்கே சரியா இருக்குது, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கடன் கேட்கறான்னு நான் எப்படி கொடுக்க முடியும்? என்ன இந்த சித்தர்கள் இப்படி சொல்றாங்களே அப்படின்னா, பொருளால செய்ய வேண்டாம், உங்களுக்கு உடலால செய்ய வேண்டாம், சொல்லால அன்பா வாழ இருக்கலாமே. எல்லாம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு வள்ளுவர் சொன்னாரே. நல்ல ஒரு இன்சொற்கள் பேசலாமே எல்லாருக்கிட்டையும். யாரை பார்த்தாலும் வெவன்றது அந்த மாதிரி இல்லாம நல்ல ஒரு அன்பா தன்மையா பேசலாமே. அது ஒரு வகையான ஆன்மீகம் தானே. இதைத்தான் சிவவாக்கியர் சொல்கிறார். இறைவன் அங்கில்லை, இங்கு இல்லை, எங்கும் இல்லை அப்படின்னு அவர் தன்னுடைய பாடல்ல சொல்றார். அந்த பாடலை கேட்போம். தூரம் தூரம் என்று சொல்வார்கள் சோம்பர்கள், யாரும் விண்ணும் எங்கும் ஆய் பறந்த இப்பராபரம், ஊரும் நாடும் காடும் தேடி உழன்று வாடும் ஊமைகால், நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. இறைவன் எங்கு இருக்கிறான் என்று கேட்டால் தொலைவு தொலைவு, அதாவது தூரம் தூரம் என்று சொல்வார்கள். இவர்கள்லாம் சோம்பேறிகள் அப்படின்றார் சிவவாக்கியர் இந்த பாட்டில். இது இல்லாம இறைவன் அங்கிருக்கிறான் இங்கிருக்கிறான் என்று நாடு நாடாக, வீடு வீடாக, ஊர் ஊராக, காடு காடாக தேடி அலைகின்றவர்கள் ஊமைகள் என்று திட்டுகிறார், வசைப்பாடுகிறார், ஊமைகள் என்றே சொல்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து இறைவனை உணர மாட்டார்கள். ஏனென்றால் இறைவன் என்பவன் நமக்குள்ளேயே இருக்கிறான், நம்முள்ளேயே கலந்து இருக்கிறான். நம்முடைய செயல்களின் மூலமாக இறை தன்மை வெளிப்பட வேண்டும், அப்படி நாம் வாழ வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறார். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். 2-3 எபிசோடுக்கு முன்னே ஸ்தல யாத்திரைகள் எதற்கு அப்படின்னு ஒரு கருத்துல பேசியிருந்தேன். சித்தர் பாடல்கள் மேற்கோள் காட்டியிருந்தேன். ராமேஸ்வரம், காசி எல்லாம் போறதெல்லாம் வேண்டாம், காடுமலை நதிபதி காசி மூடுதலாய் கால் கடுக்க ஓடி பலன் காணலாகுமோ,
வீடு பெறும் மழிநிலை மேவிக்கொள்ளவே வேதாந்த துறையினின்று ஆடாய் பாம்பே அப்படின்னு பாம்பாட்டி சித்தரை காட்டியிருந்தார் உதாரணமாக. அவரும் இதே கருத்தை தான் வெளிப்படுத்துகிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு வாழுங்க. அதாவது ஊர் என்றால் ஒரு குடும்பம் என்பது சிலர் சேர்ந்தது ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு கிராமம், பல்வேறு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு நகரம், நூற்றுக்கணக்கான நகரங்கள் சேர்ந்தது ஒரு நாடு. இப்படிப்பட்ட நிலையில எல்லோரும் ஒரு சங்கிலி பிணைப்பாக வாழ்வது நல்லது என்பதுதான் சித்தர்களுடைய கருத்துக்கள். ஆனால் இதை உணராம சித்தர்களை தேடி நாடு நாடாக ஓடி வீடு வீடாக காடு காடாக அலையும் மக்கள் தான் இப்ப இங்க இருக்கிறாங்க. இதை அந்த காலத்திலே உணர்ந்திருக்கிறார் போல் இருக்கு சிவவாக்கியர். இந்த சிவவாக்கிய சித்தர் இன்னொரு கருத்தையும் வெளிப்படுத்துகிறார். அப்பாவி குடிமக்களுக்கும் அரைகுறை பாமரர்களுக்கும் வேண்டுமானால் இறைவன் நம் உள்ளத்தில் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் நன்கு கற்றறிந்த வேதங்களை கற்றறிந்து வைதிக வழியில் வருகின்ற ஆன்மீகவாதிகள் கூட இதை உணராமல் இருக்கிறார்களே, எவ்வளவு வருந்தத்தக்கது அப்படின்னு சொல்றார் அவர். அதையும் ஒரு பின்வரும் பாட்டில் குறிப்பிடுகிறார். 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர், பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், ஆலமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் அது இல்லையே. 4 வகையான வேதங்களை படிக்கிறீர்கள், ஆனால் ஞானத்தின் உண்மையை ஆணி வேரை அறியாமல் வாழ்கிறீர்கள். இது எவ்வளவு வருந்தத்தக்கது. பாலுக்குள் நெய்யை போல, அதாவது பாலை துவச்சி தயிராக்கி அதை கரைச்சி மோராக்கி மோரை கடைஞ்சி நெய் எடுக்கிறாங்க. அப்போ பாலாக இருக்கும்போது நெய் என்றது எங்க இருக்குது? பாலுக்குள் கலந்து இருக்குது. அதை யாராவது உணர முடியுமா? அதே போல உங்களுக்குள் இறைவன் இருக்கிறான், அதை உணராம வாழ்கின்றீர்களே மூடர்களே அப்படின்னு வருத்தப்படுறார். ஆலமுண்ட, அதாவது விஷத்தை உண்ட கண்டன், ஆலமுண்ட கண்டன் ஆகிய சிவபெருமான் நம்முள்ள இருக்கும்போது நீங்கள் ஏன் மரணத்தை கண்டு யமனை கண்டு ஏன் அச்சப்படுகிறீர்கள்? இறைவன் காப்பாற்றுவான், எல்லாத்துக்கும் இறைவன் பார்த்து கொள்வான் என்ற ஒரு பக்குவம் ஏன் உங்களுக்கு வரவில்லை என்று வருத்தப்படுகிறார் சிவவாக்கிய சித்தர். இந்த 2 பாடல்கள்லையும் சிவவாக்கிய சித்தர் சொல்லும் கருத்து ஒன்றுதான், நம்ம புரிந்து கொள்வது தான் இருக்குது. அதாவது நான் வேறு ஆண்டவன் வேறு அல்ல, எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை தீவிரமாக ஆழமாக புரிந்து உணர்ந்து கொள்ளும் போது என்னுடைய செயல்களில், என்னுடைய எண்ணங்களில், செயல்பாடுகளில், கருத்துக்களில், வெளிப்படும் பேச்சுக்களில் தன்மை மாறுபடும், ஒரு அன்பு வெளிப்படும். எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான், அகம் பிரம்மாஸ்மி, நான் வேறு இறைவன் வேறு அல்ல என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டால் நானே கடவுள், நான் கடவுள். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில திருச்சி மாவட்ட கோயில்களை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கு உச்சிப்பிள்ளையார் கோயில் மேலே இருக்கிற தாய்மான சுவாமிகள் பற்றி பார்க்க போகிறோம். தரையிலிருந்து உச்சிப்பிள்ளையாரை தரிசனம் செய்வதற்கு 417 படிகளை ஏறி செல்லணும் அப்படின்னு நான் முன்பே சொல்லியிருக்கேன். அதில் 273வது படியில் இடது பக்கம் திரும்பினா தாய்மானவர் சன்னதி வரும். அதாவது பக்தர்களின் துயரை துடைக்க தாயுமாக வந்தவர், தாய் போல உதவி செய்த ஈஸ்வரன் சன்னதி அது. மேலே கம்பத்தடி விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆறுமுகனை தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனோம்னா 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அவங்களையும் வணங்கிட்டு தாய்மானவரை தரிசனம் செய்கிறோம். அவர் தாயும் ஆனவர் அப்படின்றது தான் தாய்மானவர்னு ஆச்சு. இருக்கிறதுலேயே பெரிய திருமேனி உடையவர் இவர் தமிழ்நாட்டிலேயே. ஆனால் சுயம்புலிங்கம். இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொதுவாக சிவன் சன்னதியில ஈஸ்வரனுக்கு எதிர நந்தியம்பெருமான் இருப்பார். ஆனால் இங்கு அது இல்லை. ஏனென்றால் அந்த மலையே நந்தியினுடைய ஒரு தோற்றம், நந்தியினுடைய அம்சம் என்று கருதப்படுகிறது. அதனால மேலே நந்தி கிடையாது. மலைக்கு கீழ்ப்புறம் மாணிக்க விநாயகர் கோயில் அடுத்து நந்தி மண்டபம்னு இருக்குது. அங்க இருக்கிறார் நந்தி. அதுவும் பிரம்மாண்டமான ஒரு உருவம் தான். இந்த தாய் மானவரை பத்தி தேவாரம் பின்வருமாறு பாடி இருக்குது. தேவார பாடல்: நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரை என்னுள்ளம் குளிருமே. தாய்மானவருக்கு மாத்ருபூதேஸ்வரர் என்றும் செவ்வந்தி நாயனார் என்றும் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என்றும் பல்வேறு திருநாமங்கள் உள்ளன. ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும்
வாயு பகவானுக்கும் யார் பலசாலின்னு போட்டி வந்ததுதான். ஆதிசேஷன் என்கிற பாம்பு வடிவம் கொண்டவர். வாயு பகவான்ன்றது காற்றுக்கு அதிபதி. இவர் வந்து அந்த ஆதிசேஷன் வந்து கைலாய மலையை சுற்றி இறுக்கி பிடிஞ்சுக்கிட்டார். யாரும் அசைக்க முடியாத வாயு பகவான் தன்னுடைய புயல் காற்றினால் ஊதி அந்த மலையை அசைக்கிறார். இந்த 2 பேருடைய போட்டியில அந்த மலையில ஒரு சிறு பகுதி தெரிச்சு வெடிச்சு விழுந்தது. 8 துண்டுகளாகி 8 இடங்கள்ல விழுந்துதான். அதில் ஒரு துண்டு வந்து விழுந்த இடம்தான் திரிசிரமலை அப்படின்னு பேர் வாங்கிச்சு. இந்த உச்சி பிள்ளையார் கோயில் அமைஞ்சிருக்கிற மலை வந்து கைலாசத்திலிருந்து தெரிச்சு விழுந்த மலை, ஒரு துண்டு பாறை. அதனாலதான் இதுக்கு வந்து தென் கைலாயம்னு பேரும் உண்டு. ஒரு காலத்துல திரிசிரன் அப்படின்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். திரிசிரன் என்றால் 3 தலை அவனுக்கு பிறவியிலே இருந்துதான். அதனாலதான் திரிசிரன் பேர் வாங்கினான். அவனுக்கு சிவனுடைய தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதாவது கோயில்ல போய் வணங்குறது இல்லை, நேரடியாவே சிவனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கடும் தவத்துல இறங்கிட்டான். சிவன் வந்து அவனுடைய தவத்தை சோதிக்கிறதுக்காக முயற்சி பண்றார். இவனுக்கு காட்சி கொடுக்கவே இல்லை. அவனுக்கு வெறுப்பு வந்து தன்னுடைய ஒரு தலையை வெட்டி அவனை அக்னி குண்டத்துல வீசுறான். அப்பவும் வரல. 2வது தலையை வெட்டி அக்னி குண்டத்துல வீசுறான். இதுக்கிடையில ஆண்டு கணக்குல இடைவெளி வரவே இல்லை. வெறுத்து போய் இனிமே வாழ்ந்த என்ன இறந்த என்ன அப்படின்னு 3வது தலையை வெட்டுறதுக்காக முயற்சி பண்ணும்போது சிவபெருமான் வந்து தடுக்கிறார். அம்மையப்பரா காட்சி கொடுக்கிறார். அதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சொல்றான், எனக்கு கிடைச்ச மாதிரி தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கணும், நீங்க இதே மாதிரி அம்மையப்பனாவே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். அதனாலதான் வந்து திரிசிரமலையில வந்து தாய்மானவரா அமர்ந்தாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. இறைவனை தரிசித்து விட்டு சுற்றி வந்தால் அம்பாள் சன்னதி உள்ளது. மேற்கு பார்த்த சன்னதி அது. குந்தலாம்பிகை, மட்டுவார் குழலம்மை என்று அம்பாளுக்கு பேர். அங்கிருந்து சற்று தூரத்துல பள்ளத்துல பாதாள ஐயனார் கோயில் இருக்குது, அங்கேயே சன்னதி இருக்குது. இந்த அம்பாள் இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, சுகப்பிரசவம் நடக்கணுன்றதுக்காக கர்ப்பிணிகள் சார்பாக யாராவது மலை மேலே ஏறி வந்து பால் அபிஷேகம் பண்ணா அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் நடக்கிறது என்கிறது இங்கு நம்பிக்கை, மக்களுடைய கருத்து சொல்கிறது. திருச்சிக்கு செல்பவர்கள் அவசியம் உச்சி பிள்ளையார் கோயிலில் சென்று பார்க்கணும். அதிலேயே தாய்மானவர் சன்னதியும் தரிசனம் செய்யணும், புண்ணியத்தை அடையணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.